Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்க எப்பவும் வீட்ல வாங்குற பாலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், அன்ஸ்வீட்டன்டு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வச்சிருந்த 1/2 லிட்டர் பால்ல இருந்து ஒரு 3 கரண்டி பால் எடுத்து ஊத்திக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கோகோ பவுடர், சோள மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாலில். நல்லா இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும், அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சிக்குவோம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ சர்க்கரை 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கோகோ பவுடர், சோள மாவு, பால் இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். நமக்கு சோள மாவு சேர்த்துருக்கனால நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. நல்லா இது மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும். நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. நமக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மிக்சியில் போட்டுக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்குவோம். சின்ன சின்ன கட்டி இருக்கும், அதுக்காக அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எந்த பாக்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸில், முக்கியமாக ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு. அப்போ தான் நமக்கு தண்ணி உள்ளே விழுகாது. இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு 5 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ 5 மணி நேரம் கழிச்சு எடுத்தனால ஓரம் ஃபுல்லாக அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இதை நான் மிக்சியில் மாற்றிக்கிறேன். திரும்ப லைட்டாக ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு திரும்ப அரைக்கும் போது நமக்கு நல்லா ஐஸ்கிரீம் வந்து க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். இப்போ நான் இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. திரும்ப அதே பாக்ஸில் ஊற்றி வச்சுருவோம். இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை திரும்ப ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ 8 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.